பாட்டி பரவாயில்லையா? நான் சொல்லணும்னு நான் நினைச்சு சொல்லல பாட்டி. நீ என்னமோ சொல்ல வந்த சக்தி எனக்கு மயக்கம் வந்துருச்சு. நீ உண்டா இருக்கன்னு சொன்ன அதிர்ச்சியே நீ எனக்கு கொடுத்துட்டியே பாட்டி. அப்பனா நீங்க சக்தி சொன்னதை கேட்கலையா? இல்லையேடா. பரஞ்சோதி கேக்குறாங்க. என்ன சொன்னா? இது எனக்கும் என் பேரன் பொண்டாட்டிக்கும் உள்ள ரகசியம். அதுக்கு உங்ககிட்ட சொல்லணும். பாட்டி சொல்றாங்க, நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கல, என் ஈசன் தான் கல்யாணம் பண்ணி வச்சான். இவன் நல்லது செய்வா இந்த குடும்பத்துக்கு. சிவபதி சொல்றாரு, இங்க எது நடந்தாலும் ஏன் ஒப்புதல் இருக்கணும் இல்லையாமா? ஆமா, சிவபதி இல்லடா நீ. ஜோதி மருமங்களுக்கு நகை புடவை எல்லாம் வாங்கி வைக்க சொன்னேனே, வாங்கி வச்சிட்டியா? இந்த எடுத்துட்டு வரேம்மா. இந்த ஜோடியிலையும் உட்கார வச்சு பூஜை பண்ணி நம்ம சங்கதிகள் வளர்றதுக்கு ஆண்டவனை நான் பிரார்த்திக்கணும். புடவை நகையெல்லாம் 2 மருமக கையிலயும் கொடுக்கறாங்க. பரஞ்சோதி சொல்றாங்க உங்க மாமியா கிட்ட, இது கர்ப்பிணிகள் மாத்திரம் தானே பண்ணணும். ஆமா, கர்ப்பிணிகள் மாத்திரம் தான் பண்ணணும் இது அப்படின்னு சொல்றாங்க. தென்னரசு சொல்றாரு மீனாவை பார்த்து, நீ என்னைக்கு என் வாழ்க்கையில வந்தியோ எனக்கு நடக்க வேண்டியது எல்லாமே போயிருச்சு. இப்போ உனக்கு மாத்திரம் நல்லது நடக்கணுமா? மாமா, எனக்கு உங்களுக்குன்னு பிரிச்சு பேசாதீங்க மாமா. நீங்க நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும். நம்ம குழந்தைய நல்லா இருக்கும். நம்ம இந்த பூஜையில சரியாயிரும்னு நம்புவோம் மாமா. இந்த நினைப்பு வேற இருக்காடி உனக்கு? நான் ஒரு வியாபார டீலுக்காண்டி தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கட்டினதே பெருசு, வாழ வேற செய்யணுமா? கொஞ்ச நாள் அப்பா சொல்லிருக்காங்கன்னு அமைதியா இருப்பேன். ஏன்னா எங்க அப்பா சொத்தம் அவர் நம்பிக்கையும் தான் எனக்கு முக்கியம். அதனால நம்ம 2 பேத்துக்கும் எதுவும் மாற போறது இல்ல. இந்த பூஜையெல்லாம் சும்மா. எப்ப முடிக்கணுமோ அப்ப உன் மாமா உன்னை முடிச்சிருவேன். சக்தி சொல்றாங்க வேலைக்கிட்ட, இப்ப கூட ஒன்னும் குத்தம் இல்ல, நானே சொல்லிடுறேனே, நீ சொல்ல வேண்டாம். சொல்ல, உன் ஃபேமிலி வரும், நீ என்ன தொட விடலன்னு சொல்லு. எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கப்படணும், அதுதானே சக்தி உன் எண்ணம்? பாரு சக்தி, என்னைய நீ விட்டு கொடுக்க கூடாது, நான் உன்னையும் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு எந்த நேரத்துல கல்யாணம் நடந்துச்சோ நீ என்ன தொடக்கூட விடல. இந்த பூஜை ஒரு பரிகாரமா இருந்துட்டு போட்டுமே. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் தீந்துரும். சக்தி போலாம். பணா வேலு இதுல முடிவா இருக்க? ஆமா சக்தி, முடிவா இருக்கேன். பூஜை ஏற்பாடெல்லாம் நடக்குது. வேலுவோட ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருக்காங்க பூஜைக்கு. சக்தியும் வேலுவும் வர்றாங்க. நாளை சந்திக்கலாம். இன்று ரஷ்யாவின் தலைநகரம் மாஸ்கோ. நாளை பார்க்கலாம்.